ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திராஷ்டம நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் ராசி பலன் பார்க்கும்போது பலரும் கவனிக்கும் அம்சங்களில் ஒன்று சந்திராஷ்டமம். நவக்கிரகங்களில் சூரியன் மற்றும் சந்திரனின் அடிப்படையிலேயே நம்மளுடைய ஜாதகம் மற்றும் பஞ்சாங்கம் கணிக்கப்படுது. இந்த 2 கிரகங்களின் நகர்வுகளை பொறுத்தே நம்மளுடைய உணர்வுகள் மற்றும் உறவுகள் அமையும். சந்திராஷ்டமம் அப்படின்னா அன்றைக்கு எதுலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் ஒருவருடைய மனதுக்கு அதிபதி சந்திரன். அவங்க ஒரு ராசிக்கு 8வது வீட்டில் மறைவு பெற்றிருக்கும் போது மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். சந்திராஷ்டமம் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அனைவருக்கும் தெரியும். ஆனால் சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன, இந்த நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பலருக்கும் தெரியாது. ஆகையால் அதை நாம் இந்த ஆன்மீக பதிவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் அப்படின்னா மதி அப்படின்னு சொல்கிறாங்க. மதி அப்படின்னா அறிவு, இதற்கான தமிழ் பொருள். ஆதிகாலம் தொட்டே சந்திரனும் மனநிலையும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டு வந்துள்ளது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி வராங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சந்திரன் 8வது ராசியில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஒருவருடைய ராசிக்கு 8வது ராசியில் சந்திரன் இருந்தால் அந்த நாள் சந்திராஷ்டமம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேஷம் ராசிக்கு விருச்சக ராசி 8வது ராசி. விருச்சக ராசிக்குரிய நட்சத்திரங்களின் பாதங்களில், அதாவது விருச்சகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகியவற்றில் சந்திரன் இருக்கும்போது மேஷம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 12 ராசிக்கும் இவ்வாறு சந்திராஷ்டமம் இடம்பெற்று அவங்கவுங்களுக்கு சந்திராஷ்டம நாள் செயல்களை மந்தமாக்கும். இதனாலேயே மனுஷங்க ஒவ்வொரு நாளிலையும் சந்திரனின் ஆதிக்கம் உள்ளது அப்படிங்கிறது ஜோதிடம் தெரிவிக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் ஒரு நாள் உற்சாகமாக இருப்பதும், தேவையே இல்லாத ஒரு நாள் சோர்வாக இருப்பது கூட சந்திரனின் தாக்கத்தால் தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. சந்திராஷ்டம நாளில் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கான விடையை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தைப்படி ஒருவருடைய ஜனன கால ஜாதகமும் சந்திரனை அடிப்படையாகவே வைத்தே கணக்கிடப்படுது. சந்திரன் ஒருவனின் 8வது ராசிக்கு உரிய 2.25 நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும் அந்த சந்திராஷ்டம நாட்களில் நல்ல காரியங்கள், அதாவது திருமணம், பெண் பார்த்தல், வேலையில் சேர்தல் போன்ற சுப காரியங்களை தவிர்க்கிறது நல்லது. திருமணத்துக்கு 10 பொருத்தம் பார்க்கறது எவ்வளவு அவசியமோ அதே போல் முகூர்த்தம் குறிக்கிற நாளில் சரியான நாளாக இருக்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம். சந்திராஷ்டம நாளில் என்ன செய்யலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சந்திராஷ்டம நாளில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்கிறது நல்லது. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் முன் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு ஆரம்பிக்கிறது நன்மையை தரும். இப்படி செஞ்சால் செய்கிற காரியத்தில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். அம்மன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யலாம். இப்படி செய்தால் காரியத்திற்கு எந்த தடையும் வராது. சந்திராஷ்டம நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யணும். எந்த உதவியாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஊனமற்றோருக்கு அந்த உதவி செஞ்சு விடுங்க. சந்திராஷ்டம நாளில் ரசகுல்லா சாப்பிட தோஷம் நீங்கிவிடும். அதே போல் சந்திராஷ்டம நாளில் கையில் மஞ்சள் கயிறு கட்டி கொண்டால் பாதிப்பு குறையும். சந்திராஷ்டம நாட்களில் செய்யக்கூடாததை இப்போ நம்ம பார்க்கலாம். நீண்ட பயணம், புதிய பொருட்களை வாங்கிறது கூட அந்த நாளில் செய்யக்கூடாது. மன உளைச்சல், குழப்பம், மந்தம், பொறுமையின்மை, எரிச்சல், கோபம் இவற்றையெல்லாம் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் எந்த முக்கிய செயலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஜோதிடம் சொல்கிறது. ஒருவருக்கு சந்திராஷ்டம நாளில் தாயுடன் கருத்து வேறுபாடு, தாய் வழி உறவினர்களுடன் வீண்
மனஸ்தாபம் போன்ற பலன்களை ஏற்படுத்தும். அதனால் அந்த நாளை சற்று பொறுமையாக இருக்கணும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. சந்திராஷ்டமம் செய்யும் நன்மைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். சந்திராஷ்டம நாட்கள் கெடுதல் பலனை மட்டும்தான் உண்டாக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் தவறு. அந்த நாளில் கடன்காரர்களோட தொல்லை இருக்காது. கூட்டமாக செய்து வரும் தொழில் லாபம் பெறலாம். பிள்ளைகளின் வாழ்வியல் நிலை முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக சந்திராஷ்டம நாட்களில் அனைத்து ராசிக்காரர்களும் அதிக சிரமத்தினை சந்திப்பாங்க. அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு புகழ் பெறலாம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் மன உளைச்சலை தரும் நாட்கள் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டால் போதும். எந்த விதத்திலையும் பயம் கொள்ள தேவையில்லை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.